வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக பூசணி விதை பாயாசம் செஞ்சலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பூசணி விதையை 1 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் ஊற வச்ச பம்கின் சீடை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நைஸாக இருக்காது, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு கொரகொரப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நான் 250 ml பால் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு நம்ம சாப்பிட்லாம். பால் வந்து நல்லா சுண்டி வரணும். நல்லா காய்ச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியான பால் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த கப்பில் பம்கின் சீடு எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு சுகர் வந்து நல்லா கரையணும். அந்த பாலோடு நல்லா வெந்து வரட்டும். வாசனைக்கு 4 ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பம்கின் சீடை இதை சேர்த்துடலாம். இது வந்து வேக வைக்க தேவையில்லை. லைட்டாக முறை கட்டிட்டு மேலாப்பு ஒரு கொதி வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். ரொம்பையும் கொதிக்க விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முறை கட்டிட்டு மேலாப்பு ஒரு கொதி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான், இங்கே சூப்பரான பம்கின் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஃபைனலாக ஒரு டச்சப் மட்டும் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 4-5 பல் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த பாயாசத்தோடு சேர்த்துடலாம். இதுதாங்க ஃபைனல் டச்சு. அந்த நெய்யோட அந்த முந்திரி பருப்போட அந்த பாயாசத்தை சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து சும்மா அட்டகாசமாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான பாயாசம். நீங்கள் ஆடி மாதத்தில் நெய்வேத்தியமாக அம்மனுக்கு எதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு இதை பண்ணிடலாம். நீங்கள் பம்கின் சீடு மட்டும் ஊற வச்சுக்கிட்டா போதும். இதை ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். ஆடி மாதத்துக்கு அம்மனுக்கு நெய்வேத்தியமான பூசணி விதை பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். சூடாக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது. இந்த பூசணி விதையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் அதிகம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.